ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் தம்பிங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். என் மகன் சின்னவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஐஸ்கிரீம் தான் வேணும்னா. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பிங்க் கலர் சரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு சேரில் எல்லோ கலர் இருந்துச்சு பிங்க் கலரோட, அதை கெட்டவே விட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தூய்மையான மாட்டுப்பாலில் தான் பாதாம் பால், ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணுறாங்களாம். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த டீயுமே குடிச்சிருந்தோம், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜி தான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பில் பே பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னால் எடுக்கவே முடியல. பிள்ளைங்களையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். வந்ததே சரின்ட்டு அப்படியே வந்துட்டு சோறு அடுப்பில் போட்டு அதையும் வடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். என் பையனோட ட்ரெஸ்ஸுமே இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதோட விலை பார்த்திங்கன்னா ரூ. 320. அதுக்கப்புறம் பேண்ட்டோட விலை பார்த்திங்கன்னா ரூ. 460. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது என் பையனோட செலெக்ஷன் தான். இந்த டிஷர்ட் மட்டும்தான் நான் செலெக்ஷன் பண்ணேன். டிஷர்ட் விலை ரூ. 330. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி சின்ன பையனுக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஏன்னா அவன் பெரியவனுக்கு மட்டும் எடுக்க அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. பில்லை பார்த்திங்கன்னா தெரியும், 1490. ஆனால் டிஸ்கவுண்ட் போக ரூ. 1342. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை தான் கட்டிகிட்ருக்கேன். அப்போல்லாம் ஒரு அடை பூவோ 1 மணி நேரத்தில் கட்டிடுவேன். இப்போ 100 பூவோ 1 மணி நேரங்கமாக கட்டுறதேன். என்னமோ குழந்தை பெற்றதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இவளை கழுவி பூ